சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்கள் உங்களிடம் என்ன மாதிரி விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இதுக்கான ஆஃபருமே இப்போ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இப்போது உங்கள் நபர்கள் உங்களிடம் எந்த மாதிரி விஷயத்த சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஓகே ஓகே ஸோ இங்கே முதல் விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் விஷயமா இந்த நபர்கள் வந்து உங்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தவறு நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து ஒரு பெரிய நிதி இழப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே சப்போர்ட்டான ஒரு நபர் தான் நீங்கள். ஓகே, ஸோ உங்களை மாதிரி ஒரு நபரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது நினச்சி இந்த நபர்கள் ரொம்பவே மனம் வருந்துறாங்க. அதே மாதிரி அவங்க கையால் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கு, இந்த காதலை வந்து முன்னெடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு தடங்களை வந்து அவங்களே க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு மன்னிப்பு கோர்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க சைட் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கைக்கு பர்ஃபெக்டாக பொருந்தக்கூடிய நபர் நீங்களாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அது பணம் விஷயமாக இருக்கட்டும் இல்லை மன ரீதியாக இருக்கட்டும் எல்லா சப்போர்ட்டுமே உங்களோட சைட்லேருந்து கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து அவங்களோட துணையாகணும் அப்படின்னு இந்த நபர்கள் வந்து நீண்ட காலமாக நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. இல்லை உங்கள் கூட அப்படியான ப்ராமிஸ் கொடுத்து கூட ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து ஒரு முறிவுக்குள்ளாகி இருக்கும். ஓகே, அவங்க ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட அந்த ப்ராமிஸ் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல வந்து தடைப்பட்டிருக்கு, இல்லை வேண்டாம் நான் நிறுத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிலமான முடிவுகளை மேற்கொண்டு பிரிஞ்சிருக்கக்கூடும். ஓகே, ஸோ அப்போது இவங்க கைகளால் ஏற்பட்ட தவறு உங்களை அந்த நபர்கள் வருத்தப்பட வச்சது. ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு இல்லை நீ தான் என் துணை, நீ தான் என் துணைவர் அப்படி சொல்லி கூட ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நபர்கள் மனசார அதுக்கான ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அவங்க மனசில் ஒரு ரிக்ரெட்டும் ஃபீல் ஆகலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய பிடிவாதத்தினாலே இந்த கதில் வந்து உடைஞ்சு போயிருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ப்ராமிஸ் எல்லாம் மீறினதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா இவங்களுடைய தவறான நடவடிக்கை, தவறான யோசனைகளாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இது மொத்தத்துக்குமே நான் ஒரு சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கூட டக்குன்னு முடிவெடுத்திருக்கலாம். ஓகே, சீக்கிரமாக ஏதாவது முடிவெடுத்திருப்பாங்க, யோசிக்காமல் முடிவெடுத்திருப்பாங்க. எது இவர்களுடைய வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காமல் இங்கே முடிவெடுத்த நபர்கள் தான் நிறையவே இருப்பாங்க. ஓகே, ஸோ உங்கள் காதலை பொறுத்து கூட நிறைய பேர் வந்து அது விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியாமல் அந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கொண்டிருக்காங்களாம். ஓகே, ஸோ அதாவது உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் ஏற்பட்ட இந்த பிரிவு இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக் க்ரியேட் பண்ணும், இந்த மாதிரி ஒரு முடிவுகளை வந்து எடுக்க நேரிடும் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. தெரியாமல் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் இருந்து சொல்ல வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான காதல் இங்கே பார்க்கும்போது அவர்களுடைய ஃபேமிலி சைடில் உள்ள தலையிடல்னாலே உடைஞ்சு போயிட்டுருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இந்த டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஃபேமிலியோட தலையிடல், ஃபேமிலி வந்து தேவையில்லாமல் கைட் பண்ணுறது. அப்போ ஒரு சில வரமுறைகள் வந்து அவர்களுடைய ஃபேமிலி சார்ந்த நபர்கள் வந்து வச்சுருந்துருக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்படி எதிர்பார்க்குறேன், இல்லை இந்த மாதிரி எனக்கு வேணும். இங்கே நிறைய பேர் வந்து காசுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற நபர்கள் கூட உங்களுடைய நபர்களோட சைடில் வந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்களாம். ஓகே, ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து மன ரீதியாக தான் உன்னை காதலிச்சேன், உண்மையான ஒரு அன்பை தான் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட வெளிப்படுத்தினேன். பட் என்னுடைய சூழ்நிலையும் என்னைய சார்ந்திருந்தவங்களும் தான் என்னை வந்து இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நடந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நடந்திருந்தாலுமே கூட அதோட முழு பங்களிப்பு வந்து என்னோடது கிடையாது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் மன ரீதியான காய
பயங்கள் இல்லை வாக்குவாதங்கள் இப்படின்ற விஷயங்கள் ஏற்பட்டிருந்தாலுமே கூட இந்த நபர்கள் அதுக்கான பொறுப்பு வந்து என்னோடது கிடையாது, என்னையை சார்ந்தவர்கள் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த ப்ராமிஸ் எல்லாம் ப்ரோக்கன் ஆகியிருக்கிறதுக்கான முழு காரணம் வந்து இவர்களுடைய ஃபேமிலி சைடு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் அவர்களுடைய சைட்லேருந்து யாராவது உங்கள் கூட வந்து ஹெவியாக ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஏதாவது வார்த்தைகள் விட்டிருக்கலாம், இல்லை அவர்கள் சைடில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயந்து கொண்டு கூட இந்த நபர்கள் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கலாம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் இந்த நபர்களை தாண்டி வர முடியலை, அல்லது இந்த நபர்களுடைய பேச்சை கேட்டுட்டு தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களே ஒத்துக்கொள்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல உங்களை குற்றப்படுத்திட்டு, இல்லை நீ தான் இந்த மாதிரி பண்ண தூண்டுன அப்படின்னு கூட உங்கள் மேலே ஒரு தவறான விஷயத்தை கூட வச்சுட்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இப்போ வெளிப்படையாக பார்க்கும்போது நீங்கள் தான் தவறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே இந்த பிரச்சனையை தூண்டுதலுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி தூண்டிவிட்டதுக்கான முழு காரணம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்படின்னு உங்கள் நபர்களுக்குமே நல்லா தெரியும். ஓகே, என்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே வச்சுருந்தாலும், ஸோ இந்த மாதிரி குற்றச்சாட்டு உங்கள் மேலே வைக்கிறதுக்கு தூண்டினவங்க வந்து இவர்களுடைய சைடில் இருக்கவங்க தான் அப்படின்றது இந்த நபர்களுக்கு வந்து தெளிவாக புரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் வெளிப்படையாக பார்க்கும்போது இந்த நபர்கள் உங்களை பற்றி யோசிக்கிறாங்கல்ல, இந்த காதலை பற்றி யோசிக்கிறாங்கல்ல, மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வெளிப்படையாக தோணுதான். ஆனால் இந்த நபர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் இன்னுமே உன்னை மறக்கலை, இந்த காதலில் ஏற்பட்ட காயங்களையும் நான் இன்னும் மறக்கலை, இன்னுமே இது அவ்வளவுமே ஆறாத ஒரு ரணமாக என்னுடைய மனசில் வந்து இருந்து கொண்டிருக்கு. அப்போது இந்த காதலில் என்னுடைய கைகளில் கூட நிறைய தப்புகள் வந்து நடந்திருக்கு. ஸோ நான் அதுக்கான மன்னிப்பை கூட கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு சில குற்றச்சாட்டுகள் உங்களை மையப்படுத்தி நடந்திருக்கக்கூடும். சில விஷயத்தில் நீங்கள் ஒரு துரோகி, இல்லை நீங்கள் தான் அந்த பிரச்சனையை க்ரியேட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இப்போது தனிப்பட்டவங்களுக்கு தனித்தனி விஷயம் மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சிலர் உங்களை துரோகின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை சீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ இது அத்தனைக்குமே இங்கே நடந்த பிரச்சனைக்கு மொத்தமாக காரணம் இவர்களை சுற்றி இருக்க நபர்கள் அல்லது இவர்களுடைய ஃபேமிலி சைடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நபர்களுக்கு இந்த நபர்களோடு செலிப்ரேட் பண்ணக்கூடிய தருணங்கள், அதாவது ஒரு திருமணமோ அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் செலிப்ரேட் பண்ணி போகக்கூடிய விஷயங்கள் மாதிரி ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். ஆனால் இந்த நபர்கள் வந்து இவர்களுடைய இச்சைப்படி, என்னுடைய ஆசைப்படி இந்த விஷயம் நடத்தி கொள்ள முடியாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் என்னுடைய பின்னாடி நிற்கக்கூடிய இந்த நபர் தான். ஓகே, ஸோ எனக்கு இங்கே பார்க்கும்போது அது ஒரு லேடியோட எனர்ஜியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட இந்த நபர் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக மறைமுகமாக செயல்பட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நபர்களுக்குமே நல்லா தெரியுது ஏதோ ஒரு இடத்துல தவறுகள் நடக்குது அப்படின்னு. ஸோ அதனால தான் மனம் திறந்து உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கோர்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இந்த நபர்கள் உங்களை நினைக்காமலாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்களை நினைக்க தான் செய்கிறாங்க. காதலில் ஏற்பட்ட சில விஷயங்களுக்கு இந்த நபர்கள் வருந்த தான் செய்கிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்குமே தனிப்பட்ட ரீதியாக ஹார்ட் பிரேக் ஆகியிருக்காம. ஓகே, ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் சொன்ன சில வார்த்தைகள், நீங்கள் விட்ட வார்த்தைகள் அது இந்த நபரை வந்து காயப்படுத்திருக்கு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இந்த காதலை வச்சு கூட ஒரு தராதரம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து கதைச்சிருக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு பாகுபாடான விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கதைச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ அது வந்து இவர்களுடைய ஹார்ட்டை வந்து பயங்கரமாக காயப்படுத்தியிருக்காம். ஸோ அதனால என்னால் சீக்கிரமாக தீர்மானம் எடுக்க முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு உங்கள் நபர்கள் சைட்லேருந்து உங்ககிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த நபர்களுடைய மனதில் இப்போ வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஓகே, என்னதான் இந்த நபர்கள் பிரிஞ்சிருக்காங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலுமே கூட இவர்களுடைய மனதில் நீங்கள் இருக்கீங்க. பட் நடந்த விஷயங்கள், சூழ்நிலைகள் இதெல்லாம் தான் இந்த நபர்களை முன்னோக்கி செல்ல விடாமல் ஒரு இடத்துல பிளாக் பண்ணதே தவிர்த்து இந்த இடத்துல உங்கள் மேலே காதல் இல்லாமலாம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சமாதானமாக்கிறாதா அப்படிங்கிற நபர்கள் அதிகமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் நடுவில் இருக்க இந்த பிளாக்கேஜஸ்க்கெல்லாம் இந்த நபர்கள் நேரடியாக அதுக்கான ஒரு முடிவு காண முடியலை, பதில் சொல்ல முடியலை அப்படின்னா கூட ஏதோ ஒரு மறைமுகமாக இந்த நபர்கள் வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரிப்படுத்த வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களில் ஒரு சில நபர்கள் வந்து ஒரு சில பயத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது.
ஓகே. இங்கே ஒரு சில நபர்கள் ஒரு நபருக்கு பயந்துருக்கலாம், அல்லது மன ரீதியான பயமாக கூட இருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த நபர்கள் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கை கடந்து தான் இந்த இடத்துல உங்ககிட்ட வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது மீண்டுமே இந்த ஹார்ட் பிரேக் வந்து இவங்களுடைய லைஃப்பில் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு பயமாக கூட இருக்கலாம். அல்லது எந்த ஒரு இடத்துலையுமே இந்த நபர்களோட ஒரு அங்கீகாரமாக இருக்கட்டும், இவர்கள் இருக்கிற ஸ்தானமாக இருக்கட்டும், இவங்களை கொஞ்சம் உயர்வாக தான் வச்சுருக்கு. சமுதாயத்தில் இந்த நபர்கள் கொஞ்சம் உயர்வாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் வந்து எந்த ஒரு இடத்துலையும் காயப்பற்றக்கூடாது, அவமானப்பற்றக்கூடாது அப்படின்றதுல இந்த நபர்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்களாம். ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து சீக்கிரமாக ஏதாவது முடிவெடுக்க வரேன் அப்படின்னா கண்டிப்பாக இது 2 பேரோட சைடுமே ஒரு அவமானத்தை வந்து க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த நபர்கள் வந்து பொறுமையாக இருக்காங்களே தவிர்த்து எந்த இடத்துலையுமே நீங்கள் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணலையாம். ஓகே. ஸோ அந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. நான் இந்த காதலுக்கு வந்து உடனடியாக ஸ்டெப் எடுக்க முடியாத சூழ்நிலையும் சுச்சுவேஷன்ஸ்லேயும் தான் இருக்குன்னே தவிர்த்து எந்த இடத்துலையும் நான் அவனை வேண்டாம் அப்படின்னு சொல்ல கிடையாது. என்னுடைய மனதில் வந்து நீ இருக்க, பட் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாத ஒரு டைம். அதாவது நான் இந்த செலிப்ரேட் அப்படின்னு சொல்கிறது எதை நோக்கி அப்படின்னா 2 பேருமே கதைக்காமல் இருப்பீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்குது, அவங்க மனசில் என்ன இருக்குது, இல்லை அவங்க என்ன பண்ணி கொண்டிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க அப்படின்ற விஷயம் 2 பேர் சைட்லேயுமே தெரியாமல் இருக்கலாம். ஓகே. நான் அதை தான் சொல்கிறேன். ஓகேயா. ஸோ அப்போ இங்கே தெரியாமல் இருக்கிறதுனால கூட இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமான சம்பவங்கள் இல்லை. இருந்தாலுமே நான் உன்னை வந்து மறக்க கிடையாது, என் மனசில் இருந்து தூக்கி போட கிடையாது. அப்போது இந்த நபர்களுக்கு மிஸ்ஸிங் எனர்ஜி நிறையா இருக்காம். உங்கள் கூட அந்த சந்தோஷமாக இருந்த தருணங்கள் வந்து இந்த நபர்களுக்கு அடிக்கடி நினைவு வந்து கொண்டிருக்கு அப்படின்றாங்க. ஓகே. ஸோ நீங்கள் அந்த காதலுக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சூப்பர். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயந்தான் அவர்களுடைய மனதில் வந்து உங்களை பற்றின எண்ணங்களை வந்து தோற்றுவிச்சிட்ருக்கு. அதிகமாக இந்த நபர்கள் நினைக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ முடிவெடுக்க முடியாத ஒரு தருணத்திலே இருக்காங்க அப்படின்னாலுமே கூட அது என்னத்தை முடிவெடுப்போம், எப்படி முன்னோக்கி போவோம் அப்படின்னு அதிகமாக சிந்திக்கிறாங்களாம். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது வெரி குட். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில பிளாக்கேஜஸ் வந்து க்ரியேட் ஆகியிருக்கலாம். ஓகே. ஒரு சில நபர்களுக்கு வந்து இது நிதி ரீதியான ஒரு பிளாக்கேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அப்போ இந்த நபர்கள் வந்து ஒரு தொலைதூர காதலாக இருக்கும். உங்கள் நபர்கள் ஒரு இடத்துலையும் நீங்கள் ஒரு இடத்துலையும் இருப்பீங்க. ஸோ அப்போது 2 பேரும் வர்றேன் பேசுகிறேன் அப்படின்னாலுமே அதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான மணி தேவைப்படும். அப்போது அவங்க அதில் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியே வந்து உங்க கூட ஒரு செலிப்ரேட் பண்ணணும், ஒரு ஃபேமிலியை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னா கூட அதுக்கான மணி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்படின்றதுனால இந்த நபர்கள் அதை வந்து ஓவராக சிந்திக்கிறாங்க. ஓகே. அதுக்கான வழிகள் என்னவா இருக்கட்டும், என்னவா இருக்கும், இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நான் அப்படி ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்களாம். உங்களை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் நினைக்கிற வேகத்தில் இந்த நபர்களால் ஸ்டெப் எடுக்க முடியலையாம். அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா பாதிகள் ஆல்ரெடி இவங்க அவசரமாக முடிவெடுத்து தான் மாறி நிற்குதாம். ஓகே. ஸோ அதனால் என்னால் டக்குன்னு எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் ஏதாவது தீவிரமாக ஏதாவது முடிவெடுக்க போகிறேன் அப்படின்னா அது உன்னையும் சேர்த்து பாதிக்கும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல பொறுமையாக இருக்குன்னே தவிர்த்து உன்னை எந்த இடத்துலையும் தனியாக விட்டுட்டு போகலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து ஒரு சில பிளாக்கேஜஸ் வந்து இருக்கலாம். ஓகே. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் நபர்களே முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கூட இந்த நபர்களை பின்னோக்கி இழுத்து திரும்பவும் அதே ஒரு ட்ராப்புக்குள்ளே அடிச்சுட்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே. ஸோ அவர்களுடைய மனதை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஒரு சில விஷயத்தை ஏதோ பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு இங்கே டிவைன் எனக்கு சொல்லலை. ஏன்னா இவர்களுடைய கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே இந்த நபர்களை யாரோ ஒருத்தங்க வந்து ட்ராப்குள்ளே வச்சிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஓகே. ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது என்ன விஷயம் அப்படின்றது இங்கே டிவைன் சொல்லலை. ஓகே. அந்த விஷயத்த சொல்கிறதுக்கான சூழ்நிலை வந்து இந்த நபர்களுக்கு வந்து கிடைக்குதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏன்னா எப்போல்லாம் இந்த நபர்கள் முயற்சி பண்ணி கொஞ்சம் முன்னோக்கி வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ திரும்பவுமே இந்த நபர்கள் முன்னோக்கி வரும்போது அந்த ஒர்க் அவுட் ஆகாமல் திரும்பவுமே அதே ஏதோ ஒரு இடத்துல போய் பிளாக் ஆகிற மாதிரி தான் இந்த இடத்துல டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போது
இப்போ இருக்கக்கூடிய தனிச்சு நிற்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்த ஆழமாக சிந்திக்கிறாங்க. ஓகே, சிந்திச்சு கொண்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கெட்டர் இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன கெட்டர்னா பிளாக் கலர். ஸோ அப்படி பார்க்க ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி கூட இந்த நபர்களை உங்ககிட்ட வர விடாமல் இருக்கலாம். அப்போ மன ரீதியாக ஆசையாக இருக்குது, காதலாக இருக்குது, உங்ககிட்ட வர ஆசைப்படுறேன் அப்படின்ற எண்ணமெல்லாம் இவங்களுக்கு இருக்குது. பட் எல்லாமே இந்த செலிப்ரேஷன் வந்து நேராக இல்லை. இப்படி இருந்திருந்தா ஓகே, அது வந்து இப்படி இருக்கு. அப்போது முன்னோக்கி வந்து வர முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. தவிர்த்து அவர்களுடைய மனதில் உங்களை நினைக்காம இல்லையா. ஓகே, ஸோ அவர்களுடைய மனதில் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு உங்கள் மேலே ஏற்பட்ட காதலும் ஈர்ப்பும் இன்னமுமே இருக்குது. பட் அவங்கள எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லேயும் தப்பாக நினச்சிடாத அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா நடக்கிற ஒரு சில விஷயங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்னா அவங்கள தப்பானவர்கள் மாதிரி, இந்த நபர்களே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்ட மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுமா. பட் அதெல்லாம் நம்பிடாத. ஸோ நம்பாத, நான் உன்னை வந்து மனசார ஒரு காதலிக்கிறேன், என் மனசில் வந்து இன்னுமே உனக்கான அந்த இடம் வந்து இருக்குது, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே முக்கியமாக உங்ககிட்ட சொல்ல வராங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய மனதை திறந்து பேசக்கூடிய மாதிரி சுச்சுவேஷன்ஸையும் உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எனக்கு இங்கே பார்க்கும்போது வேகமாக உங்கள் நபர்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு மெசேஜோ கோலோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொலைதூர ஒரு உறவாக இருக்கீங்க, உங்கள் காதல் வந்து தொலைதூரத்தில் இருக்குது அப்படின்னா கூட இந்த நபர்கள் உங்களை மீட் பண்ணுறதுக்கான வர்றதுக்கான வழிகளை வந்து பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னமும் ரீடிங்கில் நானுங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாண்டா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, டேக் கேர், பாய்.